இறையேசுவிலே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசுடைய திருப்பாடுகளாகி இன்றைய நாளில் நாம் அனைவரும் மிகுந்த பக்தியோடு இணைந்திருக்கிறோம். வசந்த காலமாகி இந்த காலத்தில் ஆண்டவர் இயேசு இந்த வெள்ளிக்கிழமையிலே நண்பகல் 12 மணி முதல் ஏறக்குறைய மதியம் 3 மணி வரை தன்னுடைய உயிரை நமக்காக அர்ப்பணித்த ஒரு நேரம். அந்த உயிர் போராட்டம்தான் இன்றைய வழிபாடுகளுடைய முக்கியத்துவமாகும். இயேசுவிலே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நாம் குழந்தைகளாக இருக்கிற போது அழகான ஒரு இத்தாலிய படத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். மார்சலினோ பானே எ வீனோ என்ற இத்தாலிய ஒரு படம். தமிழிலே மார்சலினோ அப்பமும் ரசமும் என்று வழங்கப்படுகிறது. அழகான ஒரு இத்தாலிய நகரிலே பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் காலையிலே ஒரு சபை துறவி வெளியே கதவை திறந்து வெளியே வருகிற போது ஒரு பச்சிளம் குழந்தை, பிறந்த குழந்தை அழுது கொண்டு இருக்கிறது. உடனே அந்த துறவி அந்த மணியை அடித்து எல்லா துறவிகளையும் வெளியே அவர் வர வைக்கிறார். இந்த குழந்தை யாருடையது என்று யாருக்கும் தெரியாத ஒரு சூழலிலே அந்த துறவு மடத்தினுடைய தலைவர் அந்த குழந்தையை கைகளிலே ஏந்தி கொண்டு அந்த வீதியோரம் அவர் நடந்து சென்று கொண்டு அந்த குழந்தையினுடைய தாய் யார் என்று அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். வீடுகளையெல்லாம் அவர் சுற்றி திரிந்த பிறகு கடைசியாக அவர் பார்க்கிறார், இந்த குழந்தைக்கென்று யாருமே பொறுப்பெடுப்பதற்காக இல்லை. எனவே அந்த குழந்தையை துறவு மடத்திலே அவர்கள் கொண்டு வந்து அவர்களை வளர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அவை சிறு குழந்தையாக இருக்கிற அந்த குழந்தை குறும்புத்தனமோடு அது விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த துறவு மடத்திலே அந்த குழந்தைக்கு திருமுழுக்கு அளித்து அந்த குழந்தைக்கு ஒரு துறவி ஞான தந்தையாக பொறுப்பெடுத்து அந்த குழந்தை அழகாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சற்று குறும்புத்தனம் வாய்ந்த அந்த குழந்தை துறவிகளோடு ஒன்றாக இணைந்து வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே அந்த குழந்தைக்கு ஒரு சிந்தனை எழுகிறது. அந்த குழந்தை கீழே இருக்கிற எல்லா அறைகள், சிற்றாலைகள் என ஓடி திரிந்து கொண்டிருக்கிற அந்த குழந்தைக்கு மனதில் இருக்கிற ஒரே ஒரு ஆசை, மேலே சென்று மேலே என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை. இந்த துறவிகள் இல்லாத ஒரு நேரத்திலே அந்த குழந்தை ஓடோடி சென்று அந்த மேலே இருக்கிற அந்த இடங்கள் எல்லாம் பார்க்கிறது. நிறைய தட்டுமுட்டு சாமான்கள் என அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டடை நிறைந்த அந்த அறையிலே உள்ளே செல்கிற போது இன்னும் ஒரு அறை இருக்கிறது. அந்த அறை கதவை திறந்து அந்த குழந்தை சிறுவன் உள்ளே அவன் சென்று கொண்டிருக்கிறான். உள்ளே சென்று பார்க்கிறான். அவனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த சுவரிலே இருக்கிற அந்த சிலுவையிலே ஆண்டவர் இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்தவுடன் அந்த சிறுவனுக்கு ஒரு ஆச்சரியம். இத்தனை நாட்களாக யாருமே உள்ளே வராத இந்த இடத்தில் இந்த ஒரு மனிதர் மட்டும் தன்னந்தனியாக தூங்கிக் கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி அருகிலே சென்று அந்த ஆண்டவர் இயேசுடைய முகத்தை எல்லாம் அவன் துடைக்கிறான். அவனுக்கு எட்டவில்லை. எனவே ஒரு மேஜையை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அதன் மீது ஏறிக்கொண்டு அதை துடைக்கிறான். துடைத்த உடனேயே அந்த ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவன் கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, உமக்கு பசிக்குமா? ஆண்டவரே, உங்களுக்கு தாகமே வராதா என்ற கேள்வியை அந்த சிறுவத்தை பார்த்து கேட்கிறான். உடனடியாக கண்டிப்பாக உங்களுக்கு பசிக்கும் என்று சொல்லி ஓடோடி சென்று கீழே வந்து அந்த மேசையில் இருக்கிற ஒரு பண்ணை எடுத்துக்கொண்டு அவன் மேலே ஓடி செல்கிறான். மீண்டுமாக அந்த மேசையிலே அவன் ஏறி சென்று ஆண்டவர் இயேசுவுக்கு அவன் நீட்டுகிறான். சாப்பிட சொல்லி வற்புறுத்துகிறான். ஆனால் எந்த ஒரு உணவும் இல்லை, எந்தவித ஆரவாரமும் இல்லை. இவனுக்கு ஒரு மனதிலே ஒரு தயக்கம், ஆண்டவர் இயேசு இந்த ரொட்டியை அவர் பெற்றுக்கொள்வாரா? சிறிது நேரம் அமைதியாக அவன் நின்று கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இயேசுடைய கைகள் அப்படியே கீழே இறங்கி அந்த சிறுவனிடம் இருந்த அந்த ரொட்டி துண்டை அந்த கைகளானது பெற்றுக்கொண்டது. இவனுக்கு ஒரே ஒரு ஆச்சரியம். என்ன ஒரு ஆச்சரியம்? ஆண்டவர் இயேசு தன்னுடைய கரங்களில் இருந்து அந்த ரொட்டி துண்டை பெற்றுக்கொண்டார். உடனே ஆண்டவர் இயேசு அந்த சிறுவனை பார்த்து பேசுகிறார். உனக்கு யாரை பிடிக்கும்? உடனே அந்த சிறுவன் சொல்கிறான், என்னுடைய தாயை எனக்கு மிக அதிகமாக பிடிக்கும். இப்படியாக ஒவ்வொரு நாளும் அவன் ஓடோடி செல்கிறான். ரொட்டி துண்டை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசு கொடுக்கிறான். இப்படியான ஒரு உறவானது ஆண்டவர் இயேசுக்கும் சிறுவனுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கிறது.
ஒரு நாள் அந்த உணவுக்கு பொறுப்பான துறவி மேஜையில் பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு ரொட்டி துண்டானது காணாமல் போகிறது. உடனே அந்த துறவி அந்த துறவு மடத்தினுடைய தலைவர் தந்தையிடம் போய் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் நான் சரியாக எண்ணி வைத்திருக்கிறேன், ஆனால் ஒரு துறவிக்கு மட்டும் ரொட்டி துண்டானது கிடைக்காமல் போகிறது. ஒருவேளை நம்முடைய துறவிகள் இந்த தவறை செய்ய மாட்டார்கள், மர்சலீனும் ஒருவேளை அவன் எடுத்திருக்கலாம் என்று அந்த துறவியானவர் சபை அந்த துறமடத்தினுடைய தலைவரிடம் சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், அவரை நாம் சந்தேகப்பட வேண்டாம், ஆனால் அவன் எங்கு போகிறான் எங்கு வருகிறான் என்று பார்த்தாலே போதும் என்று சொல்கிறார். இந்த உணவுக்கு பொறுப்பான அந்த துறவி ஒரு நாள் மர்சலீனோ மேலே போகிற போது அவனுக்கு பின்னால் அவர் சென்று கொண்டிருக்கிற போது அந்த சிறுவனும் ஆண்டவர் இயேசுவும் பேசிக் கொள்கிறார்கள். அந்த சிறுவனிடம் ஆண்டவர் இயேசு கேட்கிறார், நான் ஒரே ஒரு வரம் உனக்கு தர ஆசைப்படுகிறேன், நீ உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிற போது, ஒருவேளை இந்த துறவமடத்திலே நீ தலைவராக வேண்டுமா, என்ன ஆசை உனக்கு வேண்டும் என்று சிறுவனிடம் ஆண்டவர் இயேசு கேட்கிற போது அந்த சிறுவன் சொல்கிறான், என்னுடைய அம்மாவை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய அம்மாவை மட்டுமல்ல உம்முடைய அம்மாவையும் நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அப்படி என்றால் நீ தூங்க வேண்டும். உடனே ஆண்டவர் இயேசுடைய கைகள் அப்படி அந்த சிறுவனை தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொள்கிறது. இதை பார்த்த அந்த துறவி ஆச்சரியத்தோடு நின்று கொண்டு அங்கிருக்கிற எல்லா துறவிகளையும் மேலே அழைத்து வருகிற அந்த வேளையில் ஆண்டவர் இயேசுடைய உருவம் அங்கே மறைந்து போகிறது. ஆகவே அந்த துறவிகள் எல்லாம் அதை சற்று உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே ஆண்டவர் இயேசுடைய அந்த உருவம் அப்படியே மீண்டுமாக வருகிறது. கீழே பார்க்கிறார்கள், அந்த சிறுவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான், ஆனால் அந்த சிறுவன் இறந்து போயிருந்தான். இயேசுவிலே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிறுவனுடைய யதார்த்தமான ஒரு பதில், ஆண்டவரே உமக்கும் பசிக்குமா, ஆண்டவரே உமக்கும் தாகம் எடுக்குமா என்ற கேள்வி நிஜமானது இன்றைய காலத்திலே உண்மையாக இருக்கிறது. ஆக ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது உதைத்த 7 வார்த்தைகளில் 5வது வார்த்தை தாகமாக இருக்கிறது. ஆக இந்த தாகமாக இருக்கிறது என்ற இந்த வார்த்தைக்குள் 1000 அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. என்ன அர்த்தங்கள்? ஒரு விதமான ஒரு ஏக்கம், யாரும் எனக்கு உதவ வரவில்லையே என்று ஒரு மனக்கவலை, எனக்கென்று யாரும் இல்லையே என்று ஒரு பரிதாபம் நிறைந்த ஒரு அந்த சூழ்நிலை அந்த வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்திருக்கிறோம். அன்னை தெரசாவுடைய எல்லா மடங்களிலும் அந்த சிற்றாலயத்தின் உள்ளே இருக்கிற அந்த சிலுவை அருகிலே நாம் பார்த்தோமே என்றால் தாகமாக இருக்கிறது. ஏன் அன்னை தெரசா இந்த வார்த்தையை தன்னுடைய சபையில் இருக்கிற எல்லா ஆலயங்களுக்கும் இதை வைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் என்றால், அன்னை தெரசா அழகாக சொல்கிறார், ஆண்டவர் இயேசு எளியவர்கள், துன்பத்தில் இருக்கிறவர்கள், உதவிக்காக காத்து கொண்டிருக்கிற எல்லா மக்கள் மீதும் ஆண்டவர் இயேசு தாகம் கொண்டார். ஆகவே அவருடைய தாகத்தை நான் தணிப்பதற்காகவே ஏழைகளுக்கு உதவி செய்வதன் வழியாக, மக்களுக்கு நம்மையே வழங்குவதன் வழியாக, துன்புற்றவர்களோடு உடனிருப்பதன் வழியாக ஆண்டவர் இயேசுடைய தாகத்தை நான் ஒவ்வொரு நாளும் தணித்துக் கொண்டிருப்பதால் என்னுடைய எல்லா இல்லங்களிலும் தாகமாய் இருக்கிறது என்ற வார்த்தையை நான் வைத்திருக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் அழகான ஒரு தியானத்தை அவர் மேற்கொண்டார். அந்த தியானத்திலே அவர் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இந்த மக்களில் ஆண்டவர் இயேசு தாகமாக இருக்கிறார். அவர் யாரெல்லாம் துன்பங்கள் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் துயரங்கள் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வேதனையில் இருக்கிறார்களோ, எல்லா மனிதர்களும் ஆண்டவர் இயேசு தாகமாக இருக்கிறார். நான் தாகமாக இருக்கிறேனா என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்க வேண்டிய கேள்வி என்று அழகாக சொன்னார். அவை நம்முடைய மனித வாழ்க்கையில எல்லோருக்கும் ஒரு விதமான தாகம் இருக்கிறது. தண்ணீர் தாகம் இருக்கிறது, பாசத்திற்கான ஒரு தாகம் இருக்கிறது, தேவைக்கான ஒரு தாகம் இருக்கிறது, உறவுகளுக்கான ஒரு தாகம் இருக்கிறது. நாம் எந்த தாகத்தை தேடி செல்கிறோம்? இன்று தண்ணீருக்காக மட்டுமே தாகமாக இருக்கிறோம் என்பது அல்ல.
இந்த தாகம் என்பது தண்ணீரை மட்டும் குறிப்பதல்ல. பல்வேறு சூழல்களிலே நாம் பல்வேறு தேவைகளுக்காக மக்கள் வருகிற போது அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாகமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவுமே தாகமாக இருந்தார். ஆண்டவர் இயேசுவுமே தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த பசியை, தாகத்தை அவர் அனுபவித்தார். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை நமக்கு அழகாக சொல்கிறது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு கலிலேயா நோக்கி அவர் பயணம் செய்கிறார். மிக நெடிய ஒரு பயணம். அந்த பயணத்திலே அவர் சமாரிய வழியாக அப்படியே செல்கிற போது அங்கே ஷெக்கேல் என்னும் இடத்திலே அவர் குளத்தின் அருகிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் களைப்பின் உச்சத்தில் இருக்கிறார், பசியாக இருக்கிறார், தாகமாக இருக்கிறார். அவை தான் அழைத்து கொண்ட அந்த சீடர்கள் தன்னுடைய குருவா பசியாக இருக்கிறார், தாகமாக இருக்கிறார் என்பதற்காக நகர்களிலே அவர்கள் சென்று உணவுகளை எடுத்துக்கொள்ள செல்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அந்த கிணத்தின் அருகிலே அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே ஒரு பெண் கிணத்திலே தண்ணீர் எடுக்க வருகிறார். அவள் ஒரு சமாரிய ஒரு பெண். அந்த சமாரிய பெண்ணிடத்திலே ஆண்டவர் இயேசு கேட்கிறார், தாகமாக இருக்கிறது, எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்கிறார். ஆண்டவர் இயேசுவுமே தாகமாக இருந்தார். அவருடைய பாடுகள் முழுவதுமே ஆண்டவர் இயேசு தாகத்தை முழுமையாக அனுபவித்தார். எப்படி என்றால், ஆண்டவர் இயேசுடைய பாடுகளிலே ஆண்டவர் தாகத்தை தணித்தார் என்பதற்கு எந்தவித சான்றுகளும் இல்லவே இல்லை. ஏனென்றால் ராவுணவை உண்ட ஆண்டவர் இயேசு கெதரோன் அருவியை கடந்து அவர் கெத்சமனி செல்கிறார். கெத்சமனியிலே தன்னுடைய சீடர்களோடு அவர் இருந்துவிட்டு தனியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே தன்னுடைய சீடர்களோடு இருந்த ஒரு சீடர் யூதாஸ் இஸ்காரியோத்து அந்த கள்வர்களை போல ஆண்டவர் இயேசுவை கைது செய்கிறார். நடு இரவு. அந்த நடு இரவிலே ஆண்டவர் இயேசுவை இழுத்துக்கொண்டு கைபாவிடம் கொண்டு செல்கிறார்கள் விசாரணைக்காக. இவன் தன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறான். இந்த ஆலயத்தை இடித்து விடுகள், 3 நாளில் நான் கட்டி எழுப்பேன் என்று சொல்கிறான் என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் ஆண்டவர் இயேசுவின் மீது வந்து கொண்டே இருக்கிறது. ஆளுநர் மாளிகையிலே அடுத்த நாள் பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாள் என்பதால் அந்த ஆளுநர் தன்னுடைய அரண்மனையை விசாரணைக்காக மாற்றிக்கொண்டு அங்கே வெளியே வந்து கல்தளம் என்ற இடத்திற்கு அவன் வருகிறான். ஏனென்றால் தான் தீட்டுப்படக்கூடாது என்பதற்காக கல்தளம் என்ற இடத்திலே அவன் நீதி வழங்குகிறான். என்ன நீதி? மக்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், இவன் சாக வேண்டும், இவன் சாக வேண்டும். அப்படி சொல்லுகிற போது, அப்படி ஒருவேளை இவன் சாகவில்லை என்றால் இந்த பழி எங்கள் மேலும் எங்கள் குழந்தைகள் மேலும் இருக்கட்டும் என்று சொல்லி அவனை சாவதற்காக தீர்ப்பிடுகிறார்கள். இந்த ஆளுநன் தன்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு நிரபராதி என்று தெரிந்திருந்தாலும் கூட தன்னுடைய பதவி பறி போய்விடுமே என்பதற்காக உங்களுடைய சட்டப்படி இவனை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய கைகளை அங்கே கழுவிடுகிறார். இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியே ஆண்டவர் இயேசுவை கற்றூலில் கட்டி அடிக்கிறார்கள், கசையால் அடிக்கிறார்கள், தலையிலே முள்முடியை சுமத்துகிறார்கள், கன்னத்தில் அரைமேல் அறைகிறார்கள், இறைவாக்கினரே சொல் என்று அவனை ஏளனமாக பேசுகிறார்கள். ஏறக்குறைய ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிலுவையை தானே சுமந்து கொண்டு கொல்கத்தா என்னும் இடத்திற்கு நடந்து செல்கிறார். ஏறக்குறைய காலை 9 மணி. துன்பங்களையும் வேதனைகளையும் வலிகளையும் அனுபவித்த ஆண்டவர் இயேசு கற்கள் முற்கள் என்று தெரியாமல் தட்டு தடுமாறி கீழே விழுந்து நம்முடைய மானிட மீட்புக்காக எல்லா வலிகளையும் அவர் தாங்கிக் கொள்கிறார். ஒரு முள் நம்முடைய காலிலே குத்தினால் எந்த அளவுக்கு வலி எடுக்கும் என்பது நமக்கு தெரியும். அதைவிட கொடூரமான வலிகளை எல்லாம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உள்ளத்திலே உடலிலே அவர் தாங்கிக் கொண்டு கொல்கத்தா நோக்கி ஆண்டவர் இயேசு பயணம் செய்கிறார். அந்த இடத்திலே அவர் பார்க்கிறார், இந்த வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்த ஆண்டவர் இயேசுவுக்கு உதவி செய்வதற்கென்று அங்கு யாருமே இல்லை. அவை ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும், ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்று யூதர்கள் சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிற அந்த விடையிலே பொதுவாக இயேசுவை சிலுவையில் அல்லது யாராவது ஒருவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்றால் மயக்க மருந்து கொடுத்துதான் சிலுவையில் அறைவார்கள். ஏனென்றால் ஒருவேளை சிலுவையில் அறைகிற போது இறந்துவிட்டால் என்ன செய்வது என்பதை வலியை தாங்குவதற்காக மயக்க மருந்தை கொடுப்பார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே
ஆணியால் அறைகிறார்கள். ஆணியால் அறையப்பட்டு ஆண்டவர் இயேசு துன்பங்களை எல்லாம் அவர் தாங்கிக் கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அவர் தாங்குகிற போது ஏறக்குறைய நண்பர்கள் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரை ஆண்டவர் இயேசுடைய உயிர் போராட்டம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. உயிர் போராட்டம், உலகத்தினுடைய உச்சகட்ட ஒரு வலியை ஆண்டவர் இயேசு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். யாருக்காக? நம் அனைவருக்காக. இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அழகாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது ஆண்டவர் இயேசுடைய உள்ளத்தில் எழுந்த ஒரு கேள்வி, உங்களை எல்லாம் நான் அன்பு செய்தேனே, என்னை அன்பு செய்ய யாருமே இல்லையா? உங்களுக்கெல்லாம் தாகத்தை தீர்த்தேனே, என்னுடைய தாகத்தை தீர்க்க ஒருவர் கூட இல்லையா என்ற கேள்வி ஆண்டவர் இயேசுடைய உள்ளத்திலே எழுந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு தாகமாக இருந்தார். இத்தனை வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் மத்தியிலே ஆண்டவர் இயேசுவுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று யாருமே இல்லை. எரேமியா இறைவாக்கில் அழகாக சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரம் 3வது இறைவாக்கில் அழகாக சொல்லுகிறார், ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். நீரே வாழ்வின் ஊற்றாக இருக்கிறீர், உண்மையை நாங்கள் புறக்கணித்து விட்டோமே என்று சொல்லி ஆண்டவர் வாழ்வின் ஊற்றாக இருக்கிறார் என்பது அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். எசையா இறைவாக்கினை 2ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தைகளே, ஆண்டவரே எப்பொழுதுமே எங்களுக்கு வாழ்வின் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு நீங்கள் முகந்து கொள்ள வாரீர் என்று சொல்லப்படுகிறது. யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையை நாம் பார்க்கிற போது இந்த சமாரிய பெண்ணிடம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீர் தண்ணீர் கேட்பவர் யார் என்று நீர் அறிந்திருந்தால் அவர் உனக்கு வாழ்வு தரும் ஊற்றினை உன்னில் தந்திருப்பாரே என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் எதற்காக நாம் தாகமாக இருக்கிறோம்? ஆண்டவர் இயேசுடைய தாகம் எதில் அடங்கி இருக்கிறது? ஒருவர் துன்பப்படுகிற போது, ஒருவர் கவலைப்படுகிற போது அங்கிருக்கிற அந்த ஆண்டவர் இயேசுடைய தாகத்தை நாம் தணிக்கிறோமா? அல்லது நாம் வாழுகிற இந்த குடும்ப வாழ்க்கையில், நாம் பணி செய்கிற பங்கு சமூகங்களில் இந்த தாகம் என்பது ஆண்டவர் இயேசுக்கு எதை சுட்டி காட்டுகிறது? எப்படிப்பட்ட ஒரு தாகமாக அது இருந்து கொண்டே இருக்கிறது என சிந்தித்து பார்க்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு இருக்கிறது. இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இரக்கத்தோடு, அன்போடு, பரிவோடு, பாசத்தோடு நாம் வாழ்கிற போதுதான் ஆண்டவர் இயேசுடைய தாகம் அங்கே நிறைவு பெறுகிறது. இரக்கத்திற்காக மனிதர் ஏங்குகிற போது, அன்பிற்காக மனிதர் ஏங்குகிற போது, பாசத்திற்காக மனிதர் ஏங்குகிற போது, உறவுகளை சரி செய்ய வேண்டும் என்று ஒருவர் ஏங்குகிற போது, காயப்பட்டவருக்கு மருந்தாகுகிற போது, தேவையில் உள்ளவருக்கு உதவி செய்கிற போதுதான் அங்கே ஆண்டவர் இயேசுடைய தாகம் அங்கே தீர்க்கப்படுகிறது. எனவேதான் மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40வது இறை வார்த்தை, சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு இவற்றையெல்லாம் செய்த போது அதை எனக்கே செய்தேன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40வது இறை வார்த்தை தொடங்கி நான் பார்க்கிற போது, சிறையில் இருந்தேன், நோயிற்றிருந்தேன், தனிமையில் இருந்தேன், என்னை யாருமே பார்க்க வரவில்லை என்று சொல்லுகிற போது, யார் ஒருவர் சிறையில் இருக்கிற மனிதரை பார்க்க செல்கிறாரோ, யார் ஒருவர் நோயற்றவரை பார்க்க செல்கிறாரோ, யார் ஒருவர் தனிமையாக இருக்கிற போது உடன் இருக்கிறாரோ, யார் ஒருவர் எல்லா சூழ்நிலைகளும் அவரை தாங்குகிறாரோ, அவர்களிலேதான் ஆண்டவர் இயேசுடைய தாகம் அடங்கியிருக்கிறது. இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாகம் எதில் அடங்கியிருக்கிறது? இன்று எந்த விதமான தாகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? எந்த விதமான தாகத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? தண்ணீருக்கான தாகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? அல்லது மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில பண்புகளில் அந்த தாகத்தை நாம் பார்க்கிறோமா? இன்றைய காலகட்டங்கள், ஒருவர் கவலைப்படுகிற போது, ஒருவர் துன்பப்படுகிற போது, ஒருவர் காயப்பட்டு கிடக்கிற போது, ஒருவருக்கு தேவை என்று வருகிற போது, ஒருவர் போராடுகிற போது, ஒருவர் துன்பத்தை அனுபவிக்கிற போது நம்முடைய காதுகள் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் நமக்கு நேரம் இல்லை.
எப்பொழுது இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் கண்டுகொண்டு, எப்பொழுது இப்படிப்பட்ட மனிதரில் தாகத்தை நாம் கண்டுகொள்கிறோமோ அப்போதுதான் அன்னை தெரசா சொல்வது போல, ஆண்டவர் இயேசுடைய தாகத்தை நான் என்னுடைய பணிகள் வழியாக அதை நிறைவு செய்து கொண்டே இருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாகம் எங்கிருக்கிறது? ஆண்டவர் இயேசு தாகமாக இருந்தால் அவருடைய தாகத்தை நாம் தணிக்க தயாராக இருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு சிலுவை பாடுகளிலே, நான் இந்த அளவுக்கு உலகையெல்லாம் அன்பு செய்தேனே, எனக்கென்று யாரும் இல்லையா? இந்த கல்வாரி பாடுகளிலே என்னை நானே தியாகம் செய்தேனே, தியாகம் செய்வதற்கு யாருமே இல்லையா? இந்த ஆண்டவர் இயேசு கேட்ட அந்த கல்வாரி குரல் இன்று நம்முடைய மனித வாழ்க்கையில் அதிகமான கல்வாரியாக நிலைகளிலே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய தாகம் எங்கே அடங்கியிருக்கிறது? நீங்களும் நானும் யாருடைய தாகத்தை தணிக்கப் போகிறோம்? சிந்திப்போம். ஆமென்.